2டே பொருள வச்சு இந்த மில்க் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா பால் கொதிச்சு வந்ததும், அதில கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி, பால் நல்லா திரிய வச்சுக்கலாம். பால் திரிஞ்சதும் இந்த கன்சிஸ்டன்சில நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லாவே தண்ணி ட்ரை ஆயி, இந்த மாரி கன்சிஸ்டன்சி வரும்போது, நம்ம இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இல்லன்னா அடி பிடிச்சிரும். ஸ்டீல் பாத்திரத்தில பண்றதால நல்லாவே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லாவே திக் ஆனதும், ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நான் நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதில ஷிஃப்ட் பண்ணி நல்லாவே பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் நமக்கு நல்லாவே செட் ஆயி வரும். 30 டூ 40 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ரொம்பவே நல்லா திக்கா செட் ஆயிருந்தது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கடையில எங்கேயுமே வாங்காம, வீட்லயே நம்ம கொஞ்ச நேரத்திலேயே செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியான குக்கிங் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.